இங்க ஒரு பொண்ணு பஸ்ல போயிட்டு இருக்கா. அப்ப சடனா பஸ்ஸ ஸ்லோ பண்ண சொல்லி ஏதோ வாய்ஸ் கேக்குது. உடனே இவளுமே அந்த டிரைவர் கிட்ட பஸ்ஸ ஸ்லோவா ஓட்ட சொல்றா. ஆனா அந்த டிரைவர் நான் எப்படி ஓட்டணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லாத அப்படின்னு கோவமா சொல்லி விட்டுறாரு. இப்போ ஒரு சில செகண்ட்ல மறுபடியும் பஸ்ஸ ஸ்லோ பண்ண சொல்லி அந்த வாய்ஸ் கேக்குது. உடனே அந்த பொண்ணுமே பஸ்ஸ ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்லி கத்த. அப்போ சடனா ஒரு குட்டி பையன் அவனோட பலூனை பிடிக்கிறதுக்காக பஸ்ஸுக்கு முன்னால வந்துடுறான். ஆனா அந்த பொண்ணு முன்னாடியே பஸ்ஸ ஸ்லோ பண்ண சொல்லி கத்துனதுனால அந்த டிரைவர் கரெக்டான டயத்துல பிரேக்க பிடிச்சிடறாரு. அப்போ அந்த டிரைவருமே ஷாக் ஆகிறாரு. இவளுக்கு எப்படி அந்த பையன் குறுக்கால வர போறது முன்னாடியே தெரிஞ்சதுன்னு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு அவ வீட்டுக்கிட்ட ஜாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்போ சடனா சில நாய்ங்களாம் இவளை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. அப்போ இவ நாய்ங்களாம் ஏன் குலைச்சிட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்லி மறுபடியும் அந்த வாய்ஸ் கேக்குது. ஆனா இவ அதை பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறா. இப்போ நைட்டு தூங்கும் போது கூட அந்த வாய்ஸ் அவங்கள ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. உடனே அந்த பொண்ணுமே அந்த நாய்ங்க இருக்கிற இடத்துக்கு போய் அதுங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறா. இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகிடுது. ஆனா இன்னுமே அவங்கள ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே அந்த பொண்ணுமே அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் பாக்குறா. அப்ப அங்க ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கிறத பார்த்ததும் ஒரு ராட் எடுத்து அந்த லாக்கை உடைச்சு உள்ள பாக்குறா. பார்த்தா அங்க ரெண்டு சின்ன பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்காங்க. இப்போ இவங்களை அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்ததுமே இந்த பொண்ணு அவ கூட வரும்போதே ஒரு டிடெக்டிவையும் கூப்பிட்டு வந்திருப்பா. அப்ப அவர் அந்த இடத்துக்கு வரும்போதே சடனா அந்த கிட்னாப்பர் பின்னால இருந்து அடிக்க பாக்குறான். ஆனா அந்த டிடெக்டிவ் எப்படியோ மேனேஜ் பண்ணி அவனை பிடிச்சிடறாரு. இவளும் அந்த வாய்ஸோட அட்வைஸ் மூலியமா இந்த ரெண்டு பொண்ணுங்களோட உயிரையும் காப்பாத்திடுறா. இந்த கதை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. வீரனுக்கு புரிந்தது, தப்பிக்க ஒரே வழி.